வணக்கம் மக்களே. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலாவோட 92வது அத்தியாயம். கேட்கலாமா? தன்னவளின் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் மந்திரத்தை தெரிந்து வைத்திருந்த ராகவனோ வெற்றி புன்னகையோடு படியேறி தன் அறைக்கு சென்றான். காலையில் மீனாட்சியோடு சேர்ந்து டிஃபன் வேலையெல்லாம் முடித்த பெண்ணவளோ மருத்துவமனைக்கு கிளம்பி வர தன் அறைக்கு அவளும் செல்ல, இளம் சிவப்பு நிற சட்டையும் கருப்பு கோட் சூட்டோடு தயாராகி கண்ணாடி முன்னாடி நின்று தலைவாரி கொண்டிருந்தவனை இமைக்காமல் பார்த்து கொண்டு அவன் முன்னே அவள் நிற்க, என்னடி சைட் அடிக்கிறியா என்றான் ராகவன். இல்லையே என்றாள் மது. பொய் சொல்ற என்றான் ராகவன். ஆமா என்றாள் மது. சும்மா தான் நினைக்கிறேன், என் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் போட்டு விடலாம்ல என்று ராகவன் கேட்க, அவன் சட்டையை பார்த்த மது, எல்லா பட்டனும் போட்டுதானே இருக்கு என்றாள். அப்படியா என்று கீழே குனிந்து தன் சட்டை பட்டன்களை எல்லாம் பார்த்த ராகவன் ஒவ்வொன்றாய் கலட்டினான். மதுவை பார்த்து கொண்டே, பட்டனை எல்லாம் முழுதாய் கலட்டி விட்டவன், இப்போ பட்டன் எல்லாம் போடாம தான் இருக்கு, போட்டு விடு என்று ராகவன் அவளை அவன் பக்கம் இழுக்க, அவன் மீது மோதி நின்றவள் அவன் சட்டை பொத்தான்களை போட்டுவிட, ராகவனோ அவன் விரல்களால் அவள் இடையில் கோலம் போட்டு கொண்டிருந்தான். என்ன பண்றீங்க என்று அவனை விட்டு ஒரு அடி தள்ளி அவள் நிற்க, மீண்டும் அவளின் கையை பிடித்து தன் சட்டையில் வைத்தவன், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் என்றான். அது சரி, நீங்க உங்க கைய வச்சுட்டு சும்மா இருக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான். முதல்ல உங்க கையரண்டையை எடுத்து இடுப்புல வைங்க என்று சொல்லி அவளே அவன் கைகள் இரண்டையும் எடுத்து அவன் இடுப்பில் வைத்தவள், இப்படியேதான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சட்டை பொத்தான்களை எல்லாம் போட ஆரம்பிக்க, ராகவனோ இதழ் குவித்து அவள் நெற்றியில் ஊத, அவன் காற்று பட்டதும் சிலிர்த்து போன பெண்ணவள் கண்களை மூடி திறக்க, இங்க பாருங்க, நீங்களே உங்க பட்டன் எல்லாம் போட்டுக்கோங்க, நான் குளிக்க போறேன், டைம் ஆச்சு என்று அவனை அவளின் கரங்களால் அவன் மார்பை பிடித்து பின்னே தள்ளிவிட்டு குளிக்க சென்று விட்டாள் மது. மது, இன்னைக்கு நீ வியர் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சிருக்கேன், அததான் இன்னைக்கு நீ போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், சரியா என்று அவன் குளியலறையின் வெளியே நின்று கத்த, ஓகேங்க என்றால் குளியலறைக்குள்ள இருந்து மது. குளித்து முடித்த பூந்துவாளை கட்டி கொண்டு வெளியில் வந்த மது மெத்தை மேல் இருந்த உடையை பார்த்தவள், இது என்ன வித்தியாசமா இருக்கே என்று அந்த உடைகளை எல்லாம் கையில் எடுத்து பார்த்தாள். பேண்ட், பிளேசர், ஷர்ட் இருந்தது. அதை பார்த்த மது, ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸையா போட சொன்னாரு, நான் மாட்டேன்ப்பா என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் ராகவன் எடுத்து கொடுத்த உடையை எல்லாம் மடிப்பு கலையாமல் அலமாரியில் எடுத்து வைத்தவள் எப்பொழுதும் போல ஒரு டிசைனர் சாரியை உடுத்தி கொண்டு லிப்டில் வரவேற்பறைக்கு செல்ல, கோட் சூட் அணிந்து மது வருவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ராகவனுக்கு மதுவை எப்பொழுதும் போல புடவையில் பார்த்ததும் சற்று ஏமாந்துதான் போனான். மது ராகவனின் பக்கம் வர, அவள் பக்கம் வருவதை பார்த்துவிட்டு எழுந்த ராகவன் விறுவிறுவென்று வெளியே சென்றவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். கோபமா போறாரு போலியே என்று யோசித்துக் கொண்டு மது நின்றிருக்க, அனிமா, ஐ எம் ரெடி, போலாமா என்று சஞ்சய் கூறிக்கொண்டே மதுவின் பக்கம் வந்தான். இருவரும் கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றார்கள். மருத்துவமனையில் அவள் அறையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த மதுவிற்கு வேலையில் நாட்டமே செல்லவில்லை. தன் கைபேசியை எடுத்தவள், சாரி மிஸ் மச்சான் என்று டைப் செய்து தன் அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள். மது குறுஞ்செய்தி அனுப்பிய சமயம் ராகவன் மீட்டிங்கில் இருந்ததால் அவன் அலைபேசி வாசுவின் கையில் இருந்தது. மெசேஜ் நோட்டிபிகேஷன் வரவும், வாசு யார் மெசேஜ் பண்ணிருக்கிறதுன்னு பாரு என்று ராகவன் சொல்ல, ராகவனின் கைபேசியை பார்த்தவன், மேடம் தான் பாஸ் என்று வாசு சொல்ல, கிவ் மீ என்று கைபேசியை வாங்கியவன் அவளின் குறுஞ்செய்தியை பார்த்தான். ராகவன் மதுவின் மெசேஜை ஓபன் செய்து பார்த்ததும் ப்ளூடிக் 2 மதுவிற்கு காண்பிக்க, அவனின் பதிலுக்கு காத்திருந்த மதுவிற்கு ஏதேனும் அவன் மெசேஜ் அனுப்புவான் என்ற ஆர்வம் பிறந்தது. அவன் எந்த பதிலும் அனுப்பாமல் கைபேசியை வாசுவிடம் கொடுத்தவன் மீட்டிங்கை தொடர்ந்து நடத்தினான். மதுவின் அறைக்குள் வந்த சஞ்சய், அனிமா, சில ஃபைல்ஸ் எல்லாம்
இன்னைக்கு அண்ணன்கிட்ட சைன் வாங்கணும், சோ நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடவா என்று சஞ்சய் கேட்க, இல்ல சஞ்சய், நானே நானே போயிட்டு வந்துடுறேன் என்று சஞ்சயிடமிருந்து கோப்புகளை மது வாங்கி கொள்ள, பட் ஆனா உங்களை கார் எடுத்துட்டு தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரே என்று சஞ்சய் சொல்ல, உங்க அண்ணாவை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன மது சஞ்சயிடம் கார் சாவியை வாங்கி கொண்டு காரை எடுத்துக்கொண்டு ராகவனின் அலுவலகத்திற்கு சென்றார். ராகவன் அப்பொழுதுதான் மீட்டிங்கை முடித்துவிட்டு தன் அறையில் பலரசம் அறிந்து கொண்டிருந்தான். அதிரடியாய் ராகவனின் அறைக்குள் நுழைந்த மது, எனக்குதான் உங்களுக்கு எப்படி தெரியுது என்று இடையில் கை வைத்துக் கொண்டு கோபமாய் ராகவனை பார்த்து கேட்க, ராகவனோ ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு தன் கைபேசியை கையில் எடுத்தவன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து கொண்டே மறுகையில் இருந்த பலரசத்தை அறிந்து கொண்டிருந்தான். இங்க ஒருத்தி 5 அடியில நிக்கிறேன், உங்க கண்ணுக்கு தெரியலையாண்ணா என்று மது மீண்டும் கோபமாக கேட்க, அவளை நிமிர்ந்து தலை முதல் பாதம் வரை பார்த்தவன், 5 அடி இல்ல 5 அடிதான் என்றான். இப்ப இது ரொம்ப முக்கியம் என்று அவள் சொல்ல, பலரசத்தை குடித்து முடித்த ராகவன் வெள்ளை எழுத்த அந்த அலுவலகத்தின் கடைநிலை பணியாளர் வந்து பலரச டம்ளரை எடுத்து சென்றார். இப்போது மதுவை பார்த்த ராகவன், இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் என்று ராகவன் கேட்க, இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் உங்க சைன் வேணும் என்று மது சில கோப்புகளை நீட்ட அதில் எல்லாம் கையெழுத்து இட்டு முடித்தவன், சைன் எல்லாம் போட்டாச்சு, நீங்க கிளம்பலாம் என்று ராகவன் கூற, சாரி மாமா, எனக்கு கோட் சுட்டெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல, அதுவும் இல்லாம இங்க பாருங்க, இவ்வளவு லாங்கா ஹேர் வச்சுட்டு கோட் சூட் எல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும் என்று மது கூறினாள். இதையெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே என்று எழுந்தான் ராகவன். கேட்கலனாலும் என்னோட சைட் நியாயத்தை நான் சொல்லணும்ல என்றாள் மது. ஓஹோ என்றான் ராகவன். சாரிங்க பிளீஸ் என்று மது ராகவனிடம் கெஞ்ச, உன்னோட சாரி எல்லாம் நான் கேட்கவே இல்லை, நான் சொன்னதை நீ செய்யல என்று மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு ராகவன் மதுவை பார்க்க, சாரிங்க, அகைன் சாரி, அகைன் சாரி, திரும்ப திரும்ப சாரி, நான் வேணா நம்ம ரூம்குள்ள நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டு காட்டுறேன், பட் வலையெல்லாம் போட்டுட்டெல்லாம் போக சொல்லாதீங்க, என்னால முடியாது என்று மது கூற, ராகவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் திணறிய மது அவனின் பக்கம் சென்று மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தவனை அவன் கைகளை பிடித்து கைகளை விலக்கிவிட்டு அவனை அவள் அணைத்துக் கொண்டாள். மது ராகவனை அணைத்துக் கொண்டதும், மது இது ஆபீஸ் என்றான் ராகவன். ஓ அப்படியா என்று மது அலுவலக அலைபேசியில் முதன்மை பாதுகாவலருக்கு அழைத்து, இன்னும் 1 hour உங்க எம்டி ரூம்குள்ள யாரையும் அலோவ் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தவள் மீண்டும் ராகவனை கட்டிக்கொள்ள, ஹே என்னடி பண்ற, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் என்றான் ராகவன். இட்ஸ் ஓகே, இன்னைக்கு உங்க கூடவே எனக்கு இருக்கணும் போல தோணுது, என்னை விட உங்களுக்கு இந்த ஒர்க் முக்கியமா என்று மது கேட்க, சரி இப்ப என்ன பண்ணணும் என்றான் ராகவன். எனக்கு தூக்கம் வருதுங்க, தூங்கணும் போல இருக்கு என்றாள் மது. அவன் மார்பில் கண் மூடியபடியே, உள்ள ரூம் இருக்குல்ல போய் தூங்கு என்றான் ராகவன். எந்த ரூம்லயே அந்த சோபால உங்க மடி மேல தலை வச்சு தூங்கணும் போல இருக்கு என்று மது சொல்ல, நீதான் பகல தூங்கவே மாட்டேடி என்றான் ராகவன். தெரியலங்க, பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து பகலெல்லாம் தூங்கணும் போலவே இருக்கு என்று மது சொல்ல, சரி வா என்று ராகவன் சோபாவில் அமர்ந்து கொள்ள அவன் மடி மீது தலை வைத்து தூங்கிய மதுவின் ஒரு கை அவளின் வயிற்றின் மீது இருந்தது. அவளின் தாய்மையை ரசித்த ராகவன் தன் கைபேசியை எடுத்து வாசுவிற்கு அழைத்தான். வாசுவும் அவளின் அறைக்கு வர ராகவனின் அறைக்கு வெளியே இருந்த பாடி கார்ட்ஸ், இன்னும் 1 hourக்கு உள்ள யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க என்று சொல்ல, என கூப்பிட்டது உங்க பாஸ்டா என்று சொல்லிவிட்டு வாசு ராகவனின் அறைக்கு வர கண்ணாடி மேசையின் பின்னே இருந்த கம்பீரமான நாற்காலியில் ராகவன் இல்லாததை பார்த்த வாசு, நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்க போயிருப்பான் என்று யோசிக்க, வாசு வாசு
என்று ராகவன் மெல்லிய குரலில் மெதுவாக அழைக்க, அதை கேட்ட வாசுவோ, என்னடா அது, நம்ம நண்பன் குரல் இவ்ளோ வால்யூம் கம்மியா கேக்குது என்று குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய வாசுவிற்கு அதிர்ச்சி. ராகவனின் பக்கம் சென்றான் வாசு. மது எப்படிடா இங்க என்றான் வாசு. மெதுவா பேசுடா, முழிச்சிட போறா என்றான் ராகவன். மதுவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாடா என்றான் மெதுவான குரலில் வாசு. தூக்கம் வருதுன்னு சொன்னான், அதான் என்றான் ராகவன். உலகில் உள்ள எத்தனையோ நாட்டு அழகிகள் ராகவனை சுற்றி சுற்றி வந்த போதும் அவர்களை எல்லாம் சட்டை செய்யாத ராகவன் மதுவை தூங்க வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த வாசுவிற்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வாசு, டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரீசெக் பண்ணிட்டு சஞ்சய்ட்ட கொடுத்துடு. ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி எல்லாம் போட்டு விட்டுரு, அதுக்கான செக்கும் டேபிள் மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ என்று ராகவன் சொல்ல, சரி பாஸ், நான் பாத்துக்கிறேன் என்றபடி கோப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாசு சொல்ல, வாசு என்றான் ராகவன். என்ன மச்சான் என்றான் வாசு. மீனாட்சி அம்மாட்ட சொல்லி மோர்குழம்பும் தக்காளி ரசமும் ரெடி பண்ண சொல்லிடு என்று ராகவன் சொல்ல, சொல்லிடுற மச்சான் என்று வாசு கிளம்பிவிட சோபாவில் உட்கார்ந்தபடியே தன் லேப்டாப்பில் வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான் ராகவன். ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட வீணாகிவிடக் கூடாது என்று நினைப்பவன் அவன். 1 மணி நேரம் கழித்து மெதுவாக கண்ணை முழித்தவள் எழுந்து ராகவனின் கையை பிடித்துக் கொண்டு அவன் தோளில் சாய்ந்தவள், என்னங்க கொஞ்சமா பசிக்குது என்றாள். அடுத்த நிமிடம் அவளின் அறைக்கு வாழைப்பழம், பப்பாளி, ஆப்பிள், மாதுளை, பாதாம் பால் சேர்ந்து ஃப்ரூட் மிக்சர் பலரசம் வரவே அதை வாங்கி மடமடவென்று அருந்தியவள், எப்போதாங்க நல்லா இருக்கு என்றாள் மது. என்றான் ராகவன். என்னங்க சாரி, நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்காமே குடிச்சிட்டேன், இல்ல ரொம்ப பசிச்சது அதான். ஆனா ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கும் நான் கொடுத்திருக்கலாம் என்று மது சொல்ல, ஜூஸ் தானே, குடிச்சிட்டா போச்சு என்றான் ராகவன். தான் குடித்த ஜூஸ் டம்ளரை கையில் எடுத்த மது, ஜூஸ் தான் இல்லையே என்று டம்ளரை காட்டி சொல்ல, அதான் நீ இருக்கல்ல என்று சொன்னவன் அடுத்த கணம் அவன் மதுவின் இதழோடு இதழ் அணைத்து பலரசத்தின் சுவையை அறிந்து கொண்டான். ராகவனின் இந்த அதிரடியில் திணறி போன மது அவனை கஷ்டப்பட்டு விலக்கி விட்டு, என்னங்க இது ஆபீஸ் என்றாள். தெரியுண்டி என்றான் ராகவன். தெரிஞ்சுமா என்றாள் மது. அப்புறம் நீ தானே நான் ஜூஸ் குடிக்கலன்னு ஃபீல் பண்ண, இப்போ டேஸ்ட் பண்ணிட்டேன் என்று ராகவன் கண்ணடித்து சொல்ல, என்று ராகவனை அடிக்க கை ஓங்கின மது அவனை அணைத்துக் கொண்டாள். வேதாச்சலத்தின் வீட்டிலோ வேதாச்சலம் குழம்பி போயிருந்த தன் நண்பனை பார்த்து, என்ன கிருஷ்ணா, என்ன முடிவெடுத்திருக்க என்று வேதாச்சலம் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்க, யோசிக்கணும் வேதா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்காதடா கிருஷ்ணா, நீ உன் அப்பா இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் காலம் உன் அப்பா பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறது தான் சரின்னு எனக்கு படுது என்று வேதாச்சலம் சொல்ல, அந்த சமயம் பார்த்து ராகவன் வாசுவோடு வாசு வீட்டிற்குள் நுழைந்தான். ராகவனை பார்த்த வேதாச்சலம், வாப்பா ராகவா, உன்னைதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட என்று வேதாச்சலம் சொல்ல, அப்பா என்னெல்லாம் நினைக்க மாட்டீங்களே, வர வர என்னை விட உங்களுக்கு ராகவனை தான் பிடிக்குது என்று வாசு சொல்லியபடியே வந்து ராகவனோடு சோபாவில் அமர்ந்தான். அதுலப்பா, இன்னைக்கு வித்யாசாகர் வந்திருந்தார் என்று வேதாச்சலம் சொல்ல, வாட், வித்யாசாகரா, எங்க வந்திருந்தாரா, அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார் என்று வாசு கேட்க, அது என் அப்பா எழுதின கடிதத்தை என்கிட்ட ஒப்படைக்க வந்தார் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, ஏன் அங்கிள் சொல்றீங்க, உங்க அப்பாவோட கடிதமா என்று ராகவன் ஆச்சரியமாக கேட்க, ஆமாப்பா என்று ஆரம்பித்த கிருஷ்ணமூர்த்தி தன்னை பற்றின முழு விவரத்தையும் ராகவனிடம் கூறினார். கிருஷ்ணமூர்த்தியின் அத்தனை விவரங்களும் ராகவனுக்கு தெரிந்திருந்தும் புதிதாய் கேட்பது போல கிருஷ்ணமூர்த்தி சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் ராகவன். ராகவனை பார்த்த வாசு, வா, என்ன நடிப்புடா, என் மச்சான் அசத்துறானே என்று நினைத்து கொண்டான்.
கிருஷ்ணமூர்த்தி அனைத்தையும் சொல்லி முடிக்க, இப்போ என்ன பண்றதா ஐடியால இருக்கீங்க அங்கிள் என்றான் ராகவன். எனக்கு ஒரு வாரிசு இருந்திருந்தா, மதுவோ மகிழினியோ உயிரோடு இருந்திருந்தா பிசினஸ் எல்லாம் நான் கையில் எடுத்து பார்த்திருப்பேன். எனக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். இப்பதான் அதுக்கு வழி இல்லையே என்றார் கிருஷ்ணமூர்த்தி சோகம் கலந்த குரலோடு. இதை கேட்டுக்கொண்டிருந்த வேதாச்சலம், அதனால நீ உன் அப்பா எடுத்த நடத்தின எல்லா பிசினஸையும் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்ல போறிய கிருஷ்ணா என்று வேதாச்சலம் கேட்க, எனக்கு எப்பவும் பண காசு மேலெல்லாம் ஆசை இல்லை வேதா. வித்யாசாகர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுட்டோம் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, டக்குன்னு எந்த முடிவையும் எடுக்காதீங்க அங்கிள். காலம் எப்ப வேணும்னாலும் நம்ம முடிவை மாத்தும் என்றான் ராகவன். ராகவன் சொல்றது சரிதான் கிருஷ்ணா, பொறுமையோட இரு என்றார் வேதாச்சலம். சரிங்க அங்கிள், போன தடவை வரும்போது என் மனைவியை எப்போ காட்டுவேன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான டைம் வந்துருச்சு. வர சண்டே என் வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் வேதா அங்கிளும் வரணும். உங்கள மாதிரியே நானும் என் பொண்டாட்டி உங்களை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று ராகவன் சொல்ல, என்னப்பா சொல்ற என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அதுல அங்கிள், உங்களை பத்தி ராகவன் அவன் மனைவி கிட்ட நிறைய சொல்லி வச்சிருக்கான். உங்களை பார்க்கணும்னு தங்கச்சி ரொம்ப ஆசையா இருக்கா. அதான் மச்சான் சொல்றான் என்று வாசு சொல்ல, ஓ அப்படியா, சரிப்பா, நான் கண்டிப்பா வரேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. கிருஷ்ணா மாத்திரை சாப்பிட வேண்டிய டைம் ஆயிடுச்சு என்று வேதாச்சலம் சொல்ல, சரிங்க அங்கிள் என்றான் ராகவன். வேதாச்சலமும் கிருஷ்ணமூர்த்தியும் சென்ற பின்பு, என்னடா இந்த வித்யாசாகர் இப்படி பண்ணிட்டான் என்று வாசு கேட்க, விட்டா வாசு, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம் என்று ராகவன் கூறினான். ராகவா, இந்த பாட்டி தேவைதானா என்றான் வாசு. கண்டிப்பா வாசு, இந்த பாட்டி தேவைதான் என்றான் ராகவன். இதே சமயம் அரண்மனையில் மது ராகவனுக்காக காத்துக்கொண்டு உணவு மேசையில் அமர்ந்து கொண்டிருக்க, ராகவனும் அரண்மனைக்கு வந்துவிட்டான். என்னங்க என்று ராகவனை அழைத்தாள் மது. இங்கதான் இருக்கியா என்றபடி மதுவின் பக்கம் வந்தான் ராகவன். சாப்பிடலாம், உட்காருங்க என்றாள் மது. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்டி என்றான் ராகவன். டைம் என்னாச்சுன்னு பாருங்க, 10:30 ஆச்சு. நானும் என்ன சாப்பிடல, பசிக்குது என்றாள் மது. என்னது, இன்னும் நீ சாப்பிடலையா? பாபாவுக்கு பசி எடுத்திருக்குமே என்று அவசரமாக சென்று கை கழுவி விட்டு வந்தவன் தட்டில் இட்லியை எடுத்து வைத்து சாம்பாரை ஊற்ற, என்னங்க என்ன பண்றீங்க என்றாள் மது. என் பொண்டாட்டிக்கு சாப்பிட வைக்க போறேன் என்று ராகவன் சொல்ல, இல்லைங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் மது. இல்ல, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, என் கையால உனக்கு ஊட்டி விடுற, அதுக்கப்புறம் உன் கையால எனக்கு ஊட்டி விடு என்று ராகவன் சொல்லிக்கொண்டே மதுவுக்கு இட்லியை ஊட்டிவிட, மதுவும் இதில் பிரித்து வாங்கி கொண்டாள். 3 இட்லி சாப்பிட்டவள், எனக்கு போதும் என்று சொல்ல, ஓகே டன், இப்போ உன் டர்ன் என்று ராகவன் சொல்ல, ம் என்று மது ராகவனுக்கு இட்லியை ஊட்ட தொடங்கினாள். மது இட்லியை பிட்டு அவன் வாய்க்கருகு கொண்டு சொல்ல, இதழ் பிரித்து வாங்கியவன் இட்லியோடு சேர்த்து அவள் விரல்களையும் சுவைத்தான். எனக்கு என்ன பண்றீங்க என்றாள் மது சினங்களாக. ஓ, இது உன் விரலா, முருங்கைக்காய்ன்னு நினைச்சேன் என்று ராகவன் சொல்ல, சரிதான் என்றாள் மது. ராகவனும் சாப்பிட்டு முடிக்க சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மது எழுந்து கொள்ள அவளின் இடையோடு பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்தான் ராகவன். ராகவனின் மடியில் அமர்ந்தவள் அவனை ஏறிட்டு பார்த்து, பாஸ், இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மது கேட்க, என்ன பண்ற மாதிரி உனக்கு தெரியுது என்றான் ராகவன். கையில் இருந்த தட்டை மேசை மீது அவள் கையிலிருந்து வாங்கி வைத்தான் ராகவன். மது அவன் புறமாய் திரும்பி அவன் கழுத்தோடு அவனை கட்டிக்கொள்ள, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் என்று ராகவன் கேட்டான். நான் என்ன பண்றது, உங்களை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அணைச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, நான் என்னங்க பண்றது என்று பாவமாக மது கேட்க, சரி, சண்டே நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, பார்ட்டில உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று ராகவன் சொல்ல, என்ன பார்ட்டி
என்ன சர்ப்ரைஸ் என்றாள் மது. சர்ப்ரைஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லுவாங்களே என்ன என்று ராகவன் கேட்க, சொல்ல மாட்டாங்க தான். சரி, நீங்க சொல்ல வேண்டாம், விடுங்க. எனக்கு இப்ப தூக்கம் வருது என்று மது சொல்ல, சரியான தூங்கு மூஞ்சிடி நீ என்று அவளை அள்ளி எடுத்துக்கொண்டே மாடிப்படி ஏறியவன் தன் அறைக்கு சென்றான். மெத்தையில் மதுவை அமர வைத்தவன் பூந்துவாலையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டான். ராகவன் குளித்துவிட்டு வரும் வரை தூங்காமல் காத்து இருந்தால் மது. குளித்துவிட்டு இடையில் பூந்துவாலையோடு வெளியில் வந்தவன் மெத்தையில் உட்கார்ந்திருந்த மதுவை பார்த்துவிட்டு, என்ன தூங்கலையா நீ? தூக்கம் வருதுன்னு சொன்ன என்று கேட்க, நீங்க இல்லாம நான் எப்ப தூங்கியிருக்கேன் என்றாள் மது. நான் இல்லாம தூங்கி பழகிக்கோடி என்று ராகவன் சொல்ல, மதுவிடம் பதில் இல்லை. டிஷர்ட்டும் அரைக்கால் ட்ரௌசரும் போட்டவன் மதுவின் பக்கம் வர, அவளோ அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தாள். மது, அதுக்குள்ள தூங்கிட்டியா என்று ராகவன் அவளின் இடையில் கை போட, மதுவோ எந்த எதிர்வினையும் ஆற்றாது படுத்திருந்தாள். ஹே பொண்டாட்டி, தூங்கிட்டியா என்றபடியே அவனின் பக்கம் மதுவை அவன் திருப்ப, முகம் வாடி படுத்திருந்தாள் பெண்ணவள். என்னடியாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்று ராகவன் கேட்க, அவன் விழிகளை ஏறிட்டு பார்த்த மது, நீங்க இல்லாம நான் தனியா படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னால எப்படி இருக்க முடியும்னு நினைச்சாலே பயமா இருக்கு என்று மது சொல்ல, நான் உன் கூட இல்லைனாலும் நீ தைரியமா தன்னம்பிக்கையோட ஆளுமையோட இருக்கணும். மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணணும். உன்னோட எதிரில இருக்கிறவங்கள நம்புறதுக்கு முன்னாடி உன் நம்பிக்கைக்கு அவங்க தகுதியானவங்களான்னு யோசி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நான் இல்லாம நீ தனியா இருக்க, பத்திரமா இருக்க பழகிடுவ என்று ராகவன் சொல்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்க என்று மது கேட்க, நல்லா இருக்கும் தான், பட் நம்ம நிம்மதி போயிடும். வாழ்க்கைய அது போற போக்குல நாமும் விட்டுறணும். வாழ்க்கைய அப்படியே கடந்து போனாதான் லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்று ராகவன் சொல்ல, நமக்குள்ள எப்போவாவது சண்டை வந்து நான் உங்களை பிரிஞ்சு போனாலும் நீங்க என்னைய நினைச்சிட்டு இருக்காம உங்களுக்கு பிடிச்சத செய்யணும், சந்தோஷமா இருக்கணும் என்று மது சொல்ல, என் சந்தோஷமே நீ தாண்டி. என்னை விட்டுட்டு நீ போனாலும் நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன்? நீ எங்க போனாலும் உன்னை தேடி ஓடி வந்துடுவேன் என்றபடியே மதுவை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் ராகவன். முடிவே இல்லாமல் அவளை நேசிக்கவும், பிரிவே இல்லாமல் அவளோடு வாழவும் ஏங்கி தவிக்கும் அவனது ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுமா? எதிர்பார்க்காத திருப்பங்களை விதி ராகவனின் வாழ்வில் நடத்த காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படியே 2 நாட்கள் கழிந்து ஓட, திவ்யாவை அழைத்து கொண்டு சீதாவின் போட்டிக்கிற்கு மது சென்றாள். சீதா மது திவ்யாவை பார்த்ததும் வாசல் வரை சென்று அவர்களை வரவேற்றாள். அனி, நீங்க 2 பேரும் சேர்ந்து என் போட்டிக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள் சீதா. மேடம் தானே நேத்து எனக்கும் மதுக்கும் ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு வர சொன்னீங்க என்று திவ்யா சொல்ல, ஓ சாரி அனி, மறந்துட்டேன் என்று சீதா மதுவுக்கும் திவ்யாவுக்கும் தயாரித்த உடைகளை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள். அதை பார்த்த திவ்யாவும் மதுவும், சீதா ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீயே டிசைன் பண்ணியா என்றாள் மது. ஆமா நீ என்றாள் சீதா. பெங்களூர்லயே நம்பர் 1 ஃபேஷன் டிசைனானா சும்மாவா என்றாள் திவ்யா. டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா நீ என்று சீதா கேட்க, இல்ல சீதா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும் என்று மது சொல்லி எழுந்து கொள்ள, திவ்யாவும் அவளோடு எழுந்தாள். குழப்பமான முகத்தோடு இருக்கும் சீதாவை பார்த்த மது, சீதா ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க, நதிங் அண்ணி என்றாள் சீதா. அதைத் தொடர்ந்து திவ்யாவும் சீதாவும் அங்கிருந்து கிளம்பிவிட, தன்னை தானே கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டு சீதா, இப்பெல்லாம் நான் நிறைய விஷயத்த மறக்கிறேன், என்னன்னு தெரியல, டாக்டரை பார்க்கணும் என்று சொல்லிக் கொண்டவள் தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். சீதாவிற்கு என்னதான் ஆகிறது? ஏன் அவள் அடிக்கடி எல்லாவற்றையும் மறந்து போகிறாள் என்பதையெல்லாம் எதிர்வரும் எபிசோடுகளில், அத்தியாயங்களில் பார்க்கலாம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு
கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய காதல் கதைகளை கேட்க ரிலாக்ஸ் வித் சித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க அப்படின்னா நம்ம கதைகளை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை டாடா பை பாய் see you.